பேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, தகுதியே இல்லாத உன்னை தேடி வருகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தகுதியே இல்லாத உங்களை, அதாவது தகுதியே இல்லாத என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் தேடி வராரு. நம்ம உலகத்தில் பிறக்கும்போதே பாவம் நிறைஞ்ச மனிதனாக வாழ்ந்துடுறோம். பாவத்திலே பிறக்கிறோம், பாவியாகவே வாழ்கிறோம். எந்த விதத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் நம்முடைய நடத்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்ம மீது உள்ள இரக்கத்தின் நிமித்தமாக நம்மளை தேடி வருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. பாவியான நம்ம ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் ஆண்டவர் கிருபையாக இருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபைன்னு சொல்லுவேன். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இன்றைய நாளில் காண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் செய்த பிறகும் இன்னைக்கும் நம்மளை ஆண்டவர் ஜீவனோட வச்சிருக்கிறாரு. தாய் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய பெற்ற தாய் தந்தைய நம்மளை மறந்து போனாலும் நம்மளை மறக்காத ஒரு ஜீவனுள்ள தேவன் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம நினைக்கலாம், இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வரை யோசிக்கலாம், ஏசப்பா நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்லக்கூட தகுதி இல்லாத ஒரு பாத்திரனாக இருக்கிறேனே, என் மேலே உங்களுக்கு இரக்கமாக இருக்குமா? என் மேலே நீங்கள் அன்பு கூறுவீங்களா? நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, நீ இது செய்தவன் தானே, இல்லைன்னா நீ இந்த பாவத்தை செய்தவள் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை ஒதுக்குனாலும் ஆண்டவரே நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாவியான நம்மளை நேசிக்கிற தேவன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நம்மளை நேசிக்கிற தேவன். வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை துரத்தி விட்டுருக்கலாம், நீ ஒன்றுக்குமே உதவாதவன், நீ எதுக்குமே உதவாதவா அப்படின்னு சொல்லி ஒரு ஏளன பொருளாக வர உங்களை யோசித்திருக்கலாம், உங்களை நடத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தகுதி பார்த்து பழகுகிற தேவன் அல்ல, அவர் நேசிக்கிற தேவன். நீங்கள் எத்தனை பெரிய பாவம் செய்தாலும் உங்களை அரவணைச்சி உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறாரு. வாழ்க்கையில் போராட்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். பாவின்னு சொல்லி எல்லாரும் உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம், பரிகாசம் பண்ணி இருக்கலாம். நீ அப்படி ஒரு பாவத்தை செய்தவன் தானே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் உங்களை பார்த்து உங்கள் மனசை கஷ்டப்படும்படியான வார்த்தைகளால் பேசி உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம். ஆனால் உங்களை ஒதுக்கி தள்ளாத தேவன், நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல்களை செய்தாலும் உங்களை நோக்கி அவருடைய உதவிக்கரம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மகளே, மகனே, பாவியான உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. நான் பாவம் செய்திருக்கிறேன் ஏசப்பா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வீங்களா? என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்வீங்களா? நான் உங்க பிள்ளை அப்படின்னு சொல்ல கொஞ்சம் பேர் தகுதி இல்லாமல் இருக்கிறேனே, ஆனாலும் நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, பாவியை நேசிக்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு நொறுங்குண்டு போய் அழுது புலம்பிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால் முடியும்.
ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய அவரால் முடியும். வாழ்க்கையில் எல்லாம் இழந்த சூழ்நிலையில் நீங்கள் கண்ணீரோட இருக்கிறத மனுஷன் அறிஞ்சிருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்கிறாரு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அவர். நீங்கள் திக்கற்று போய் நிற்கலாம். அப்பா என் மேலே உங்கள் கிருபை வராதா? அப்பா என் மேலே உங்கள் இரக்கம் வராதா? பாவியான என்னை நேசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட அவருடைய இரக்கத்துக்காக காத்து கொண்டு இருக்கலாம். மகளே, மகனே, பாவியான உன்னை நேசிக்கிறேன். இன்னைக்கு உன் பாவத்திலேருந்து நீ மனம் திரும்பு, பரிசுத்தமா வாழ ஒப்புக்கொடு. உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் உன்னை ஒதுக்கி தள்ளினாலும் நான் உன்னை தகுதி உள்ளவனாக்கி உன் கூடவே நான் வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறேன். என் கரங்களை நீ பற்றிக்கொள். உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளையும் நான் மீட்டு அதில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய நான் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என் கரங்களை பிடிக்க நீ ஆயத்தமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் நான் அறிவேன். எப்படி தாவீது தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாலையும் தன்னுடைய சகோதரனாலையும் ஒதுக்கி தள்ளப்பட்டு ஒரு மேய்ச்சல் தொழிலை செய்துட்டு இருந்த அந்த தாவீதம் எப்படி நேசிச்சனோ அதே போல உன்னை எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட உன்னை நான் நேசிக்கிறேன். என்னுடைய அன்பை நீ ருசிக்கிறாயா? என் அருகில் வாராயா? நான் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். உன் இருதயத்தில் எனக்கு இடம் தரமாட்டாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தாங்க கேட்குறாரு. இந்த பாவியான என் மேலே கிருபியாக இருந்தார்ல, ஆண்டவர்னா யாருன்னு தெரியாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாத என்ன நேசிச்ச ஆண்டவர் உங்களை நேசிக்க மாட்டாரா? வாழ்க்கையில பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருந்த போதிலும் மனிதர்கள் எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையிலையும் என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை வழி நடத்தி சென்ற என்னுடைய தேவன் உங்களை வழி நடத்தி செல்ல மாட்டாரா? உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. அதுக்கு நீங்க உங்க இருதயத்துல இடம் கொடுக்கணும். எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்க தானே? உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறாரு. உங்களை தேடி வந்திருக்கிறாரு. உங்க கரத்தை பிடிச்சி வழி நடத்த வந்திருக்கிறாரு. எங்க உங்க கரம்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை முழுவதுமாப்பா உம்முடைய சுத்தத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சி உங்களை வழி நடத்தி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு. கலங்காதீங்க, திகையாதீங்க. நானே உன் மேய்ப்பன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முழுவதுமா வரப்போறாரு. பாவியான எங்க மேல கிருபையா இருங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க உங்க பாவங்களை அறிக்கையிட்டு தகுதியே இல்லாத என் வாழ்க்கையில வந்தீங்களே நன்றின்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவர். எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில் பாவத்தின் நிமித்தமாக அப்பா எங்கேயோ அழிந்து தெரிந்து அப்போ உங்கள் அன்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் எனக்கு பாவத்தின் நிமித்தமாக என்னை யாருமே நேசிக்கலை அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு அற்புத நாயனாக அப்பா செல்வதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பில் இருந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.